ஈரோடு அருகே பணியிட மாறுதலுக்காக அதிகாரிகள் தொடர்ந்து லஞ்சம் கேட்டதால் மனமுடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வந்த பாலமுருகன் அதிகாரிகளிடம் பணம் கொடுத்து சொந்த ஊரான ஈரோட்டிற்கு பணி மாறுதல் பெற்றுள்ளார். ஆனாலும் அங்கும் அதிகாரிகள் தொடர்ந்து லஞ்சம் கேட்டதால் மனமுடைந்த பாலமுருகன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இறுதிச் சடங்குகள் முடிந்த நிலையில் இறப்பிற்கு காரணமான அதிகாரிகளின் பெயர்களை கடிதத்தில் பாலமுருகன் முன்னரே எழுதி வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலமுருகனின் மனைவி பிரேமா கண்ணீர் மல்க வலியுறுத்தியுள்ளார். இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த அதிகாரிகள்னால 40,000 பணத்தையும் கொடுத்து திரும்ப 40,000 கேட்டு இத்தனை டார்ச்சல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மன உளைச்சல் அதிகமாகி என் குடும்பம் இப்போ நடுத்தருள் நிற்கிது. அவர் ரயிலில் தலை விட்டுட்டாரு. அவர் உடம்பு காக்கா குருவியெல்லாம் கொத்தி திங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் பணத்தை கொடுத்துருவேன். இப்போ எங்கள் வீட்டுக்கார அவர் கொடுத்துருவாங்களா சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டு நானும் என் பொண்ணு தனிமரமாக இருக்கிறேன். நான் இப்போ 40,000 கொண்டு வந்து நான் பணம் கொடுக்குறேன். ஆனால் அந்த அதிகாரிகள் எங்கள் வீட்டுக்கார திருப்பி கொடுப்பாரா சொல்லுங்க. இங்கே அதிகாரிகளுக்கு மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்.